மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சென்ற வகுப்புல காப்பிய அமைப்பு முறைகள் என்ன, காப்பியத்தினுடைய சிற்றுறுப்புகள் என்ன, காப்பியத்தினுடைய பேருறுப்புகள் என்ன, காப்பியத்தினுடைய பண்புகளாக தண்டி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தாம் இயற்றிய தண்டி அலங்கார நூல்ல கூறப்பட்ட செய்திகள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து முடிச்சோம். இதனை தொடர்ந்து இப்போ ஒரு பெருங்காப்பியத்திற்கு உண்டான அடிப்படை இலக்கணம் என்ன, ஒரு பெருங்காப்பியம் நான் ஏற்ற போகிறேன், இந்த ஏற்றுவதற்கு எனக்கு அதுல என்னென்ன விதிமுறைகள் இருக்கின்றன, அந்த அடிப்படை இலக்கணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதிர்காலத்துல வரக்கூடிய தமிழ் உள்ளம் படைத்தோர் இல்லையா நிறைய காப்பியங்களை படைக்கலாம். அதை குறித்து தான் இந்த வகுப்புல பார்க்க போறோம். வாங்க அந்த பெருங்காப்பியத்திற்கு உண்டான இலக்கணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 50 காப்பியங்கள் தான் நம் கண் முன்னாடி வந்து நிற்கின்றன இல்லையா. அந்த 50 காப்பியங்கள் யாவை அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி என்று சொல்லக்கூடிய அந்த 5 நூல்கள். அதை இயற்றிய ஆசிரியர்கள் யாரு அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ரைட். அப்படிப்பட்ட அந்த 50 காப்பியம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல்கள் எத்தகைய தன்மையில படைத்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு சில விதிமுறைகள் அல்லது சில இலக்கணங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அந்த இலக்கணங்கள்ல ஒரு 9 கருத்துக்கள் நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு. அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கக்கூடிய காப்பியங்கள் அனைத்தும் சரியான முறையில தான் அமைந்திருக்கின்றன என்பதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, பெருங்காப்பியம் இதுக்கு அழகா ஒரு நூற்பா சொல்றாங்க பாருங்க. பெருங்காப்பிய நிலை பேசும் காலை, ஒரு நூற்பால சொல்றாங்க. பெருங்காப்பிய நிலை பேசும் காலை இல்லையா. இன்னைக்கு சிலப்பதிகாரத்தை பேசாதவர்களே கிடையாது, மணிமேகலையை பேசாதவர்கள் கிடையாது இல்லையா. அத்தகைய சிறந்த ஒரு காப்பிய நூலாக தமிழில் தோன்றிய முதல் காப்பிய நூல் எதுன்னு கேட்டா சிலப்பதிகாரம். அது அப்படிப்பட்ட அந்த பெருங்காப்பியங்களை பற்றி அதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இலக்கணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் கருத்தாக முதல் இலக்கணம் பகுதியாக நாம் பார்க்க இருப்பது பாருங்க. ஒண்ணு, வாழ்த்துதல், தெய்வத்தை வணங்குதல், வருபொருள் உரைத்தல் என்ற 3 ஒன்றிலே தொடக்கத்தில் பெற்று வரும் ஒரு காப்பிய நூல் அப்படின்னு சொன்னா அது அதுவும் குறிப்பா பெருங்காப்பிய நூல் அப்படின்னு சொன்னா வாழ்த்துதலோ அல்லது தெய்வத்தை வணங்குதலோ அல்லது வருபொருள் உரைத்தலோ இந்த 3ல ஏதேனும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கணும். சரி சார், இப்ப நீங்கள் எல்லாம் சிலப்பதிகாரம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஏன்னா இதுக்கு இந்த ஏழ்ல தான் செயல் பகுதியில சிலப்பதிகாரம் இருக்கு. அதனால கண்டிப்பா உங்க ஆசிரியர் நடத்திருப்பாங்க. அந்த நானும் இந்த வலைதளத்துல உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்க அதையும் பார்க்கலாம். அந்த சிலப்பதிகாரத்துல இது போன்ற கருத்துக்கள் நிரம்பி வந்திருக்கா அப்படின்றத நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம். ஒப்பிட்டு பார்க்கையில உண்மையிலேயே இது பெருங்காப்பியம் தானா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல போயிட்டு கொடுக்கிற ஒரு சால்ட்டை அனலைசிஸ் பண்றதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் டெஸ்ட் எல்லாம் கூட பண்ணுவோம் இல்லையா. ஒரு யுகிதமா இது வந்து பேசிக் ரேடிக்கல் வச்சுக்கிட்டு இது இந்த சால்ட்டா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வரும்போது அதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் எடுப்போம் இல்லையா. அப்படி எடுக்கும் போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது சோடியம் தான் இல்லையா, இல்ல இது ஒரு சல்பேட் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றா போல ஒரு பெருங்காப்பியத்திற்கு உண்டான இலக்கணத்தை கொண்டு சிலப்பதிகாரம் ஒரு பெருங்காப்பியம் தானா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பாருங்க, 1 வாழ்த்துதல், 2 தெய்வத்தை வணங்குதல், 3 வருபொருள் உரைத்தல். இந்த 3ல ஏதேனும் ஒன்றினை தொடக்கத்தில் பெற்று வரணும்னு சொல்லி இருக்காங்க. இப்ப நான் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிறேன். 50 காப்பியங்கள்ல முதல் தோன்றிய காப்பிய நூலாக சொல்லக்கூடிய இந்த சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிறேன். இது வாழ்த்துதல் அப்படின்னு சொல்லும்போது சிலப்பதிகாரத்தை இயற்றிய ஆசிரியராக சொல்லக்கூடிய இளங்கோவடிகள் எடுப்புல கோவலன் கண்ணகியுடைய நிகழ்வை சொல்லல இல்லையா. இயற்கையாக சொல்லக்கூடிய ஞாயிறு, திங்கள், மழை இவற்றையெல்லாம் வர்ணித்து போற்றிருக்கிறார் இல்லையா. ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி பொற்கோட்டு போல் மேல் நின்று சுரத்தலாம் அப்படின்னு பாடல் வரி இடம்பெற்றிருக்கும் இல்லையா. ஞாயிறு போற்றுதும். அதே போல திங்களை போற்றுதும் அப்படின்னு ஒரு பாடல் சொல்லி இருப்பார். மாமழை போற்றுதும் அப்படின்னு பாடலை பாடி அதுக்கப்புறம் பூம்புகார் நகரத்திற்குள்ள பூம்புகார் போற்றுதும் என்று பாடிய பிறகுதான் அந்த பூம்புகார் என்று சொல்லக்கூடிய பகுதியில இருநிதி கிழவனங்களாக இருக்கக்கூடிய மாசாத்துவான் மாநாயகனுடைய மகளுடைய திருமண நிகழ்வுக்கு உள்ள போவாங்க இல்லையா.
ஆக தொடக்கத்துல வாழ்த்துதல் என்ற அடிப்படையில ஞாயிறு என்று சொல்லக்கூடிய இயற்கையையும், திங்கள் என்று சொல்லக்கூடிய இயற்கையையும், மழை என்று சொல்லக்கூடிய இயற்கையும் வாழ்த்தி பாடிவிட்ட பிறகுதான் தான் காப்பியத்திற்குள்ள போயிருக்கிறார் இல்லையா? அப்போ சிலப்பதிகாரம் ஒரு பெருங்காப்பியம்ன்றதுக்கு இந்த வாழ்த்துதலே ஒரு சான்றா எடுத்துக்கலாமா? ரைட். இது போல வாழ்த்துதல், தெய்வத்தை வணங்குதல், வருபொருள் உரைத்தல். அது என்ன சார் வருபொருள் உரைத்தல்னா? எதிர்கொண்டு வரக்கூடியதை உரைக்கக்கூடிய தன்மையில இருக்கணும். இப்படி தெய்வத்தை வணங்குதல், வருபொருள் உரைத்தல், வாழ்த்துதல், இந்த மூன்றுல ஏதேனும் ஒன்றை கொண்டு பேசப்பட்டிருக்கணும் தொடக்கத்துல. அப்படி பேசியிருந்தால் அது பெருங்காப்பியத்திற்குரிய ஒரு நூலாக கருதப்படும். அந்த அடிப்படையில சிலப்பதிகாரம் ஒரு பெருங்காப்பியமே அப்படின்றத நம்ம இந்த வாழ்த்து பாடல் மூலமாக உணர்ந்துகிட்டோம். அடுத்தது இரண்டாவது ஒரு செய்தி பாருங்க. இரண்டாவது ஒரு செய்தி, அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 பெருங்காப்பியத்தின் பொருளாக அமைந்திருக்க வேண்டும். பெருங்காப்பியத்தின் திரண்ட பொருளாக அமைந்திருக்க வேண்டும். இது அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய 4 பெருங்காப்பியத்திற்கு உண்டான திரண்ட பொருளாக அமைந்திருக்க வேண்டும். சரி சார், இதற்கு எந்த நூலை எடுக்க போறீங்க? இந்த 9 கருத்துக்கும் நானே சிலப்பதிகாரத்தை முன்வைத்துதான் பேச போறேன். இப்போ மீண்டும் சிலப்பதிகாரத்தையே நான் எடுத்துக்கிறேன். என்ன காப்பியத்தை எடுத்துக்கிறேன்? சிலப்பதிகாரத்தையே எடுத்துக்கிறேன். இந்த சிலப்பதிகாரத்துல அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 நிலைகளிலும் பேசப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா பேசப்பட்டு இருக்கு இல்லையா? அற வழியில பொருளை ஈட்டி இன்பமாக வாழ்ந்து கடைசியில வீடு பேறு நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் வள்ளுவ பெருந்தகையாருடைய கருத்தும். அதன் அடிப்படையில தான் திருக்குறள் இயற்றப்பட்டது. அதே அடிப்படையில தான் சிலப்பதிகாரத்துல அறவழியில பொருளை ஈட்டி இன்பமாக வாழக்கூடிய நிலையை பற்றி இளங்கோவடிகள் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அறவழியில பொருள் அப்படின்னா நேர்மையான வழியில பொருளை ஈட்டுதல் அவ்வாறு ஈட்டப்பட்டது. அந்த பொருளை கொண்டு இன்பமாக வாழ்ந்து இருந்தார்கள் கோவலன், கண்ணகி இல்லையா? அதுக்கப்புறம் வீடு பேரு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அடைந்தது இல்லையா? சேர நாட்டு பேரியாற்றங்கரையில மலை உச்சியில நின்று கண்ணகி தன் கணவனுடைய வருகைக்காக நின்று செயல்பட்ட நிகழ்வு. இப்படி அறவழியில பொருளை ஈட்டி இன்பமாக வீடு பேறு அடைந்த நிலையை பற்றி பேசியிருக்கணும். ஆக சிலப்பதிகாரம் அவ்வாறு பேசப்பட்டிருக்கு. எனவே சிலப்பதிகாரம் ஒரு பெருங்காப்பியமே அப்படின்றத நம்ம இதை வைத்துக்கிட்டு உறுதிப்படுத்தலாம். எனினும் இவற்றுள் பாவிகத்திற்கு ஏற்ற வண்ணம் ஒன்றும் பலவும் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். மொத்தமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதேனும் ஒன்று, இந்த 4 நிலைகள்ல ஏதேனும் ஒன்று இருந்தாலும் அது பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணமே அப்படின்னு இங்க பேசப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில சிலப்பதிகாரம் ஒரு பெருங்காப்பியம் என்பதை நம்ம உறுதிப்படுத்தியிருக்கோம். அடுத்து மூன்றாவது ஒரு செய்தி இதே சிலப்பதிகாரத்தை கொண்டு இங்க பேச போறேன். 3வது கருத்து என்ன சொல்லியிருக்காங்க? தன்னிகர் இல்லா தன்மை உடையவனை காப்பிய தலைவனாக கொண்டிருத்தல் வேண்டும். தனக்கு நிகர் வேறு ஒருத்தரும் கிடையாது, தனக்கு நிகர் தான் தான் அப்படின்ற அடிப்படையில அந்த காப்பிய தலைவனை பத்தி பேசியிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நான் யாரை எடுத்துக்கிறேன் அப்படின்னா சிலப்பதிகாரத்துல கண்ணகி எடுத்துக்கிறேன் இல்லையா? கண்ணகியினுடைய கற்பு நிலையிலிருந்து தவறாது செயல்பட்ட வண்ணம் அந்த காப்பியத்திற்கு தலைவனாக, அந்த இடத்துல தலைவியாக இங்க கண்ணகி பேசப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ தன் நிகர் இல்லா தன்மை, தனக்கு நிகர் வேறு யாரும் இல்லை அப்படின்ற அடிப்படையில இது பேசப்பட்டதுனால இது காப்பிய தலைவனாக கொண்டிருத்தல் வேண்டும் என்ற அடிப்படையில இந்த சிலப்பதிகாரத்திற்கு இந்த கதை, இந்த கருத்து பொருந்தக்கூடியது. அடுத்தது 4வது ஒரு கருத்து பாருங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 18 கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. இந்த 18 கருத்துக்களும் உள்ள அந்த பெருங்காப்பியத்திற்கு உண்டான குணங்களா இருந்திருக்கணுமா? அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது முதல் கருத்தை என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 4வது பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா மலையை பத்தி சொல்லியிருக்காங்க. எதை பத்தி? மலையை பத்தி. ரைட். இது என்ன சார் அடைப்புக்குறியுள்ள 1 2 3 4 அப்படின்னு நம்பர் கொடுத்திருக்காங்களே என்னன்னு கேக்குறீங்களா? அதனுள் அமைந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை. அப்ப மலையில ஒரு மலை, 2வது கடல், 3வது நாடு, 4வது நகரம், சிறுபொருள்கள் 5 5லிருந்து 10 வரைக்கும் கொடுத்திருக்காங்களே. சிறுபொருள்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது யாமா வை ஏனா, இன்னொன்னு காலை அப்படின்னு சொல்லக்கூடிய யாமம், மாலை, வைகரை, காலை, ஏற்பாடு, நண்பகல் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுபொருள்கள் 6 அது 18 உறுப்புகளுக்காக நம்பர் போட்டிருக்காங்க. 1 2 3 4. இந்த இடத்துல 5 to 10 சொல்லும் பொழுது 6 7 8 9 10. அந்த அடிப்படையில் 5 6 7 8 9 10 அந்த 6 சிறுபொருள்கள்.
பெரும்பொழுதுகள் சொல்லும் போது அதே போல 6. என்னென்ன பெரும்பொழுதுகள் உங்களுக்கு தெரியும். இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் இல்லையா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கார்காலம், கூதிர் காலம், முன்பனி காலம், பின்பனி காலம். இந்த 6 அதே போல 11, 10க்கு அப்புறம் 11, 12, 13, 14, 15, 16 இப்படி 6 பெரும்பொழுதுகளையும் பற்றி பேசப்பட்டிருக்கக்கூடியது. அடுத்த ஸ்லைட்ல இன்னும் இருக்கக்கூடிய 2 தலைப்புகள் இருக்கும், அதையும் நம்ம பார்க்க போறோம் இல்லையா. அப்ப இந்த சிலப்பதிகாரத்துல மலை பேசப்பட்டிருக்கு இல்லையா. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, பேரியாற்றங்கரையில மலை உச்சியில தலவிரி கோலத்தோட தன்னுடைய கணவனுடைய வருகைக்காக காத்திருந்தால் கண்ணகி. அப்ப மலை என்ற ஒரு காட்சி அங்க காட்டப்பட்டிருக்கு. சரி சார், கடல் அப்படின்னு சொன்னீங்களே, கடல் எங்க காட்டப்பட்டிருக்கு? கோவலனும் கண்ணகியினுடைய பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லும் போது கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடியவர்கள், அதனால இருநிதி கிழவன் அப்படின்னு சொன்னேன். மாசாத்துவான் மாநாயகன் என்பவர் இருநிதி கிழவர்கள் அப்படின்னு சொன்னேன். அப்ப கடல் சார்ந்து வியாபாரம் செய்ததுனால கடல் அமைப்பு அங்க கூறப்பட்டிருக்கு. நாடுன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல அந்த பூம்புகார் என்று சொல்லக்கூடிய பகுதி இல்லையா, அல்லது சேர நாடு. என்ன நாடு? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. இந்த 3 நாடுகளையும் இணைத்து பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காப்பியம் படிச்சோம் இல்லையா. அந்த அடிப்படையில நாடுன்றது பொருந்தக்கூடியது. நகரம் எடுத்துட்டுனா காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய கோவலன் கண்ணகி வாழ்ந்த நகரத்தினுடைய சிறப்பு பற்றி பேசப்பட்டது இல்லையா. பழங்குடி அறியா பதிகேழு அப்படின்னு பாடல் வரும். அப்ப அத்தகைய புகழுக்குரிய நகரமாக சொல்லக்கூடிய காவிரி பூம்பட்டினம். அதுபோல சிறுபொழுதுகள் 6 சொன்னேன். அதை யாமம், மாலை, வைகரை, காலை, எட்பாடு, நண்பகல் அப்படின்றது. பெரும்பொழுதுகள் 6 சொன்னேன். இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், குளிர்காலம், அதுக்கப்புறம் கார்காலம், பின்பனி காலம், முன்பனி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த பெரும்பொழுதுகள் 6. பாருங்க, கதிரவனுடைய தோற்றம். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஞாயிறு போற்றுதும் என்ற பாடல்ல சொன்னேன். அப்ப கதிரவனுடைய தோற்றத்தை பற்றி சொல்லப்பட்டது இல்லையா. அவன் மேரு மலையை சுற்றி வலம் வருகின்றான் அப்படின்னு அந்த பாடல்ல வரும். அப்ப கதிரவனுடைய தோற்றம் சொல்லப்பட்டது. அதே போல சந்திரனின் தோற்றம், திங்களை போற்றுதும் அப்படின்னு சொன்னேன். அப்ப திங்கள் என்று சொன்னால் சந்திரனை உணர்த்தக்கூடியது. அந்த வாழ்த்து பாடல்லையே சந்திரனுடைய தோற்றமும் பத்தி பேசப்பட்டிருக்கு. ஆகிய 18 உறுப்புகளும் இயற்கை வர்ணனையாக அமைதல் வேண்டும். இப்படி ஒரு பெருங்காப்பியம் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன இந்த 18 உறுப்புகளும் இயற்கை வர்ணனையாக அமைந்திருந்தால் அவை பெருங்காப்பியமாக கருதப்படும். இந்த அமைப்புல இப்ப நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் சிலப்பதிகாரத்தை. அப்ப சிலப்பதிகாரம் 18 உறுப்புகளை பயின்று வந்திருக்கா. அப்ப இதனால இது சிலப்பதிகாரம் ஒரு பெருங்காப்பியம் நம்ம ஏத்துக்கலாமா? ரைட். அந்த அடிப்படையில சிலப்பதிகாரம் ஒரு பெருங்காப்பியமாக கருதப்படக்கூடியது. அடுத்தது 5வது கருத்து என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணம் புரிதல். கோவலன் கண்ணகியுடைய திருமண நிகழ்வு இல்லையா. கோவலனுக்கு வயது 16, கண்ணகிக்கு வயது 12. இருநிதி கிழவராக சொல்லக்கூடிய மாசாத்துவான் மாநாயகன் இருவரும் ஊரறிய யானையின் மீது பறைச்சாற்றப்பட்டு திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. எங்க? பூம்புகார் பகுதியில். இப்படி திருமணம் புரிதல் என்ற நிகழ்வு சொல்லப்பட்டது. மக்களை பெற்றெடுத்துதல், மாதவியோடு கோவலன் இருந்த நேரத்துல மணிமேகலையை பெற்றெடுத்த ஒரு நிகழ்வு. முடிசூடல் இல்லையா. இது போன்ற நிகழ்வுகளை பற்றி பேசப்பட்டிருக்கின்ற காரணத்தினால இந்நூல் ஒரு ஐம்பெருங்காப்பியத்திற்கு உரியதே, பெருங்காப்பியத்திற்கு உரியதே. இந்த சிலப்பதிகாரம் ஒரு பெருங்காப்பியத்திற்கு உண்டான நூலாக கருதப்படக்கூடியது. சரி சார். அடுத்தது 6வது கருத்து. இந்த கருத்து இதுக்கு பொருந்தி வருதா அப்படின்றத பார்க்க போறோம். பாருங்க, அமைச்சர்களுடன் கலந்துரையாடல் இல்லையா. சேரன் செங்குட்டுவன் இல்லையா அரசரோடு இல்லையா, அரசர் அமைச்சர்களோடு கலந்துரையாடல் நிகழ்வு. அடுத்தது பாத்தீங்கன்னா தூது செல்லல், போர் புரிய படைகள் அணிவகுத்தல், போர் நிகழ்ச்சி, வெற்றி பெறுதல். சேரன் செங்குட்டுவனுடைய செயல்பாடுகளை பற்றி பேசப்பட்டிருக்கக்கூடியது. இப்படி சேரன் செங்குட்டுவனுடைய அமைச்சர்களுடன் கலந்துரையாடல், தூது செல்லல், போர் புரிய படைகள் அணிவகுத்தல், போர் நிகழ்ச்சி, வெற்றி பெறுதல் போன்ற நிகழ்வுகளும் இந்த சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றதுனால சிலப்பதிகாரம் ஒரு பெருங்காப்பிய நூலாக கருதப்படக்கூடியது. அடுத்தது 7வது கருத்து பாத்தீங்கன்னா, சந்தி எனப்படும் கதை போக்கு. சார், கதை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? தொடக்கம், வளர்ச்சி, விளைவு, முடிவு இவற்றை கொண்டு பேசப்பட்டிருக்கும். தொடக்கம், வளர்ச்சி, விளைவு, முடிவு இந்த 4 நிலைப்படி வரிசைப்படி அமைந்திருக்கணும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது சிலப்பதிகாரம் பாருங்க, தொடக்கத்துல இயற்கையை வாழ்த்தி பாடி
பிறகு நகரத்தினுடைய சிறப்பை கூறி அந்நகரத்தில் இருந்த இரு பெரும் செல்வர்களுடைய நிலையை கூறி அவர்களுடைய பிள்ளைகளாக சொல்லக்கூடிய கோவலன் கண்ணகி திருமண நிகழ்வோடு கொண்டு வந்து ஒரு தொடக்கத்துல கொண்டு வந்து பிறகு வளர்ச்சின்னு சொல்லும்போது நல்ல குடும்பத்தினுடைய வளர்ச்சியாக இருந்தது, தொழில் வளர்ச்சி இருந்தது இல்லையா. அதுக்கப்புறம் மாதையின் பால் நாட்டம் கொண்டதுனால பொன்னையும் பொருளையும் இழந்த அவன் பிறகு பொருளை ஈட்டுவதற்காக மதுரை நோக்கி செல்கின்றான். அந்த இடத்துல ஏற்பட்ட விளைவு இல்லையா, அந்த விளைவின் காரணமாக கடைசியில நடந்த முடிவு இல்ல பொற்கொள்ள, அதாவது கல்வன் என்று கருதி அவனை கொன்றுவிட்டனர். இப்படி முடிவின் காரணமாக தன் கணவனுடைய வருகைக்காக காத்திருந்து அவளும் விண்ணுலகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை அமைத்து பேசப்பட்டது. அப்ப தொடக்கம், வளர்ச்சி, விளைவு, முடிவு, இது எல்லாமே சிலப்பதிகாரத்துல கொண்டு பேசப்பட்டிருக்கிறது. எனவே சந்தி எனப்படும் கதை போக்கு இந்த நூலுக்கு சரியாக அமைந்திருக்கிறது. எனவே சிலப்பதிகாரம் ஒரு பெருங்காப்பிய நூலாக கருதப்படக்கூடியது. ரைட். 8வது கருத்து பார்க்கலாமா? அமைப்பு முறையில் பெருங்காப்பிய உட்பிரிவுகளில் ஒரு பெருங்காப்பியம் சொன்னாலே அவர்களுடைய உட்பிரிவுகள் பார்த்தோம் இல்லையா போன வகுப்புல. சிற்றுறுப்புகளாக காதை, சருக்கம், படலம், இளம்பகம் இது போன்ற உட்புறு பிரிவுகள் இருக்கணும்னு படிச்சோம் இல்லையா. அந்த அடிப்படையில இந்த பெருங்காப்பியமாக சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்தினுடைய உட்பிரிவுகள் எதுன்னு இருக்கே நம்ம படிச்சிருக்குமே இல்லையா. என்னன்னு பார்த்தோம்? காதைன்னு பார்த்தோம். சிலப்பதிகாரத்தினுடைய உட்பிரிவுக்கு பெயர் என்ன? காதைன்னு பார்த்தோம். ஆனா இங்க கொடுக்கலையா சார்? அது போல உட்பிரிவுகள் ஏதேனும் இருந்து பேசப்பட்டிருக்கணும். இந்த இடத்துல சருக்கம், இளம்பகம், பரிச்சேதம் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா சார், நீங்க சொன்ன போல காதை வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. அதுல ஒன்று இங்க விடப்பட்டு இருக்கலாம், அதை நம்ம காதைன்றதை எடுத்துக்கலாம். அப்ப சருக்குன்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க நூல் சூளாமணி, பாரதம் என்ற நூல்ல சருக்கம். இளம்பகம் சொல்லும் போது சீவக சிந்தாமணியில சொல்லப்பட்ட சருக்கம். இந்த பரிச்சேதம் அப்படின்றது கன்னட மொழியில பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இலக்கண நூலாக சொல்லக்கூடியது. அதுலயும் உட்பிரிவாக இந்த பரிச்சேதம் என்ற பெயர்ல ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி பரிச்சேதம் என்ற பெயர்கள் ஒன்றை பெற்றிருத்தல் வேண்டும். அந்த அடிப்படையில சிலப்பதிகாரத்துல உட்பிரிவு காதை பயின்று வந்திருக்கிறது. எனவே சிலப்பதிகாரம் ஒரு பெருங்காப்பியமாக கருதப்படக்கூடியது. இறுதியா ஒரு கருத்து சார், எண்வகை சுவையும் மெய்ப்பாட்டு குறிப்புகளும் கேட்போர் விரும்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது என்ன எண்வகை சுவை? எண்ணுனால எண்ணிக்கை என்ன? 8. எண் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? 8. 8 வகையான சுவையும் மெய்ப்பாட்டு குறிப்புகளும் கேட்போர் விரும்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இருக்கா இல்லையா? மெய்ப்பாடுகள் இருக்கா இல்லையா? மெய்ப்பாட்டுகளை படிச்சோம். நகை, அழுகை, இழிபரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், உவகை, வெகுளி என்று சொல்லக்கூடிய 8 மெய்ப்பாடுகளை பத்தி படிச்சிருக்கோம். இந்த 8 வகையான மெய்ப்பாடுகளும் இல்லையா, அதை வெளிப்படுத்தக்கூடிய சுவையும் அந்த காப்பியத்துல அமைந்திருக்கக்கூடியது. எந்த காப்பியத்துல? சிலப்பதிகாரத்துல அமைந்திருக்கக்கூடியது. அதனால்தான் சிலப்பதிகாரம் ஒரு நாடக காப்பியம். ஏற்றமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் மூன்றும் கொண்டு பேசப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே முத்தமிழ் காப்பியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த எண்வகை சுவைகளும் அதன் மூலம் வெளிப்படுத்த முடியும் இல்லையா. கண்ணகி கோபம் கொண்டு மதுரை தீக்கரை ஆக்குனது. அப்ப தன்னுடைய உடல் அசைவுகளால மெய்ப்பாடுகளின் மூலமாக அதை வெளிப்படுத்தின செயல்பாடு உணர முடிகிறது இல்லையா. இப்படி எண்வகை சுவையும் மெய்ப்பாட்டு குறிப்புகளும் கேட்போர் விரும்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு சிலப்பதிகாரம் அமைந்திருந்த காரணத்தினால சிலப்பதிகாரம் ஒரு பெருங்காப்பியமாக கூறப்படுகிறது. சார், இப்ப நீங்க ஒப்பிட்டு சொன்ன நூல் சிலப்பதிகாரம் சொன்னீங்க. நீங்க இந்த ஏழ படிச்சதுனால சிலப்பதிகாரத்தை முன்வைத்து இவற்றையெல்லாம் கூறியிருந்தேன். ஆனா இத்தனை சாராம்சமும் ஒருங்கே கொண்ட ஒரு 50 காப்பிய நூல் எதற்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னா இந்த சீவக சிந்தாமணிக்கு பொருந்தும். எதற்கு பொருந்தும்? சீவக சிந்தாமணிக்கே பொருந்தும். அப்ப ஏன் சார் அந்த சீவக சிந்தாமணியை எடுத்துக்காட்டா கொண்டு எங்களுக்கு விளக்கம் கொடுக்கல நீங்க அப்படின்னா, நீங்க படிக்கல. படிச்சிருந்தாதான் நான் சொல்லுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. அதை படிக்காதனால நான் சொல்ல முடியாது. அதனால சிலப்பதிகாரம் நீங்க படிச்சதுனால அதை முன் உதாரணமா வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கிறேன். இது போல அத்தனை உறுப்புகள் ஒருங்கே கொண்டு பேசப்பட்ட ஒரு 50 காப்பிய நூல்கள்ல ஒன்று எது சிறந்தது அப்படின்னு பார்த்தா சீவக சிந்தாமணி. எந்த நூல்? சீவக சிந்தாமணி. அதுதான் இங்க கொடுத்திருக்கேன். சிலப்பதிகாரம் முதலான 50 காப்பியங்களில் சிறப்பு வாய்ந்தவையே எனினும் 50 காப்பியத்திற்குரிய 4 வகை உறுதி பொருள்களும். என்ன 4 வகை உறுதி பொருள்கள்? அறம், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய 4 வகை உறுதி பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைய பெற்று விளங்கும் காப்பியம்
இந்த சீவக சிந்தாமணியே. அப்ப தேர்வுல எங்களுக்கு இதை கேட்டா நாங்க என்ன சார் எழுதணும் அப்படின்னு சொன்னா, அப்ப இத்தனை 4 வகை உறுதி பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைய பெற்று விளங்க காப்பிய நூல் எதுன்னு கேட்டா சீவக சிந்தாமணியை தான் நீங்க குறிப்பிடணும். சரியா? உதாரணத்துக்கு சிலப்பதிகாரங்கிறத நான் முன்வைத்து பேசப்பட்டது, அதான் மேலே கொடுத்த சிலப்பதிகாரம் முதலான 50 காப்பியங்கள் சிறப்பு வாய்ந்தவைதான். இருந்தாலும் அதுல இத்தனையும் கொண்டு நிரம்ப பேசப்பட்டது எது அப்படின்னு சொன்னா இந்த சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணி என்ற நூலை எழுதி ஆசிரியர் யாருன்றது போன வகுப்புல சொல்லியிருக்க, திருத்தக்க தேவர். யார் அவரு? திருத்தக்க தேவர். சமண புலவர்களுக்கும் பாடல் ஏற்ற தெரியும் என்பதை உறுதி செய்து எழுதப்பட்ட ஒரு சமண காப்பிய நூல் இந்த சீவக சிந்தாமணி என்பதை இந்த வகுப்போடு நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.